வின்ஃபாஸ்ட் வாகன உற்பத்தி ஆலையில் VF3 முதல் VF9 வரை 7 மாடல் கார்கள் உள்ளதாக அந்நிறுவனத்தின் திட்ட இயக்குனர் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக தகவல்களை தெரிவித்திருக்கிறார். அடிக்கல் நாட்டப்பட்ட 17 மாத காலத்தில் உற்பத்தியை தொடங்கியுள்ள வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலையின் பணிகள், திட்டங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம். வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வின்ஃபாஸ்ட் என்ற மின்சார வாகன உற்பத்தி நிறுவனம் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தாலுகா சில்லாநத்தம் சிப்காட்டில் 408 ஏக்கரில் 16,000 கோடி ரூபாயில் கார் உற்பத்தி தொழிற்சாலையை அமைத்துள்ளது. ஆண்டுக்கு 1.5 லட்சம் வாகனங்களை உற்பத்தி செய்யும் வகையில் தூத்துக்குடியில் மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்க இந்நிறுவனம் தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்த ஆலைக்கு அடிக்கல் நாட்டினார். முதல் கட்டமாக 1,119 கோடியே 67 லட்சம் ரூபாய் முதலீட்டில் 114 ஏக்கரில் தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 2 பணிமனைகள், 2 கிடங்குகள், கார் பரிசோதனை செய்யும் இடம் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன. முதல் கட்ட கார் உற்பத்திக்கான பணிகள் நிறைவடைந்த நிலையில் VF6, VF7 வகை கார்கள் இங்கு உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனைக்கு தயார் செய்யப்பட்டுள்ளன. இந்த தொழிற்சாலையை திறப்பதற்காக சென்னையில் இருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி பாகைக்குளம் விமான நிலையத்திற்கு முதல்வர் வருகை தந்தார். அங்கிருந்து கார் மூலம் சில்லாநத்தம் பகுதியில் அமைந்துள்ள கார் தொழிற்சாலைக்கு வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதன் உற்பத்தியை தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து பணி நியமன ஆணைகளையும் அவர் வழங்கினார். இது தொடர்பாக வின்ஃபாஸ்ட் கார் உற்பத்தி ஆலையின் திட்ட இயக்குனர் கூறும்போது, மின்சார கார்களுக்கு மக்களிடையே தேவை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து முதலீடு செய்யப்படும் என்றார். 7 மாடல்களில் 2 மாடல்கள் மட்டும் வியட்நாம் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சுற்றுச்சூழல் சான்றிதழின்படி 10 கோடி ரூபாயை வின்ஃபாஸ்ட் நிறுவனம் ஒதுக்கியிருக்கிறது. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு 229 பேர் வேலைக்கு பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இதேபோல கல்லூரிகளிலும் பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியா மார்க்கெட்டில் இந்த கார்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று திட்ட இயக்குனர் தெரிவித்திருக்கிறார்.